அப்கமிங் குரூப் 4 எக்ஸாமுக்கான கிளாஸஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க். ஆல்ரெடி பார்ட் 1 முடிஞ்சிருச்சு, பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஷின்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓல்டாக பழைய மாடலில் இருக்கிறது எதுவும் இருக்காது அவ்வளோக்கு. சரி, டேரெக்டாக கொஷின் போயிடலாம். சரி, என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? எ மெஷின் பி கேன் பிரிண்ட் 1 lakh புக் இன் 8 hours. பீங்கிற மிஷின் வந்து என்ன பண்ணுதா, 1 lakh புக்கை வந்து 8 hours பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கியூ அப்படிங்கிற மிஷின் அதே 1 lakh புக் சேம் நம்பர் ஆஃப் புக்ஸ் இன் 10 hours புக் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க, பிரிண்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. வைல் மெஷின் ஆர் கேன் பிரிண்ட் தம் இன் 12 hours. ஆறுங்கிற மிஷின் வந்து எவ்வளோ டைம்ல பிரிண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12 hours எடுத்துக்குது. அதே 1 hour காப்பி தான். சரி, அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா ஆல் த மெஷின்ஸ் ஆர் ஸ்டார்டட் அட் 9 AM. அதாவது எல்லா மெஷினையும் ஸ்டார்ட் பண்றாங்க எந்த டைம்ல அப்படின்னா 9 o'clock வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 9 AM அப்போ ஸ்டார்ட் பண்ணிடுறாங்கன்னு சொல்றாங்க. அண்ட் வைல் மெஷின் பி இஸ் க்ளோஸ்ட் அட் பி 11 AM. அதாவது 11 AMல பீங்கிற மெஷினை வந்து நிறுத்திடுறாங்க. அப்போ பீங்கிற மெஷினை நிறுத்திடுறாங்கன்னு சொல்றாங்க. அந்த ரிமைனிங் 2 மெஷின் கம்ப்ளீட் த ஒர்க். ரிமைனிங் 2 மெஷின் தான் மொத்த வேலையை முடிச்சிருக்கு. என்ன மெஷின்? பி போயிடுச்சுன்னா QR மட்டும்தான் இருக்கும். இந்த இடத்துல 3 மெஷினும் ஒர்க் ஆயிருந்திருக்கும், PQR. இதுக்கு இடைப்பட்ட டைம் 9க்கும் 11க்கும் இடைப்பட்ட டைம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 hours வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இங்கே இது எத்தனை ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? இப்போ PQR-உடைய 1 hour ஒர்க் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். PQR-உடைய 1 hour ஒர்க்கு. அப்போ மொத்தமாக அந்த வேலையை முடிக்க பீக்கு வந்து 8 hours எடுத்துக்குது அப்படின்னா 1 hourல அப்படின்னா 8ல் 1 பங்கு செஞ்சுருக்கோம். அதே போல் 10ல் 1 பங்கு, 12ல் 1 பங்கு. சரிங்களா? அப்போ எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன வரும்? 120 அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா 8 அப்படின்னா 8 டைம் மீதி 4 8 40 ஒன்று 15 டைம் வரும். ஓகேங்களா? இது 15 டைம் வரும். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 டைம்ஸு, இது 10 டைம்ஸு. அப்போ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 37/120 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 1 மணி நேரத்தில் வந்து 120 பங்கு வேலை இருக்குது அப்படின்னா 37 பங்கு வந்து முடிச்சிருக்கோம். PQR 3 மெஷினும் சேர்ந்து. அடுத்து Q மற்றும் R-உடையது மட்டும் நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? Q மற்றும் R அதோடைய ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 1/10. மொத்தமாக 10 மணி நேரத்தில் இந்த வேலையை முடிக்கணும். 1 மணி நேரத்தில் 1 hour ஒர்க் அப்படின்னா 10ல் 1 பங்கு. அதே போல் 12ல் 1 பங்கு வேலையாக முடிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ இதுக்கு என்ன காமனாக எல்சிஎம்? அதே போல் 120 தான். இங்கே 12, இங்கே 10, அப்போ 22. அப்போ 120 பங்கு இருக்குது அப்படின்னா 22 பங்கு 1 மணி நேரத்துக்கு QR 2 மெஷின் சேர்ந்தா முடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது நான் இதுக்கே வரேன். இந்த அவங்க சொல்லியிருக்கிறபடியே இப்போ இதுக்குள்ள வர இது PQR-ஓட 1 hour ஒர்க்கு. 1 hour ஒர்க்கு. ஓகேங்களா? இது Q மற்றும் R-உடைய 1 hour ஒர்க்கு. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா PQR இது 3மே வந்து எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணியிருக்கு? 2 hours ஒர்க் பண்ணியிருக்கு. அவருடைய ஒர்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 1 hourக்கு எவ்வளோ ஒர்க் செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 37/120. அப்போ 2 ஹவர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா எனக்கு கிடச்சிரும். அதே போல் Q மற்றும் R வந்து 1 மணி நேரத்துக்கு 22 பங்கு வேலையை முடிக்கும். டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் வேலை செஞ்சு அது முடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. நான் அதான் எக்ஸ்ன்னு வச்சுப்பேன். மொத்தமாக இந்த வேலை 1ன்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இது இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா வந்து எக்ஸ் 22 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாமா? இது வேண்டாம், இருக்கட்டும். ஓகே, இந்த இடத்துல எக்ஸ் தான் போட்டிருக்கேன். 22x/120 இஸ் ஈக்குவல் டு 1 - 37 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து எவ்வளோ வரும்? 74 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 74 இங்கே 120. ஓகே, அது 4 6 7 74 கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 120ல் 74 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் வந்து இங்கே 6 வரும். இப்போ 80 வரும். இப்போ 46 வரும். சரிங்களா? 46/120 அப்படின்னு சொல்லிடுவோம். இங்கே 22/120 22x 120 கேன்சல் ஆயிரும். அப்போ 22 கேன்சல் பண்ண அப்படின்னா இங்கே 11 வரும், இங்கே 23 வரும். அப்போ x = 23/11 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 அப்ராக்சிமேட்டாக 2 ஹவர்ஸில் வந்து ஒர்க்கை வந்து முடிச்சிடும். ஓகேங்களா? அதான் கேட்டிருக்காங்க. அட் வாட் டைம் வில் ஒர்க் பீன் ஃபினிஷ்டு? 2 ஹவர்ஸில் முடியும். அப்போ 11க்கு அப்புறம் 2 hours அப்படின்னா 1 PM-க்கு ஒர்க் முடிஞ்சிடும். ஆன்சர் வந்து டெல்லி. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
அடுத்து A and B can do piece of work in 30 days. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்காங்க அப்படின்னா 30 days எடுத்துக்கிறாங்க. ஓகே, B and C can do a same work in 24 daysல முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. C and A finish the same work in 20 daysல முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. They all work together for 10 days. எல்லாருமே 3 பேர் A, B, C 3 பேருமே சேர்ந்து 10 days வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? B and C leave. Okay, when B and C 10 days when B and C leave, how many days more will A take to finish the work அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது 10 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் பியும் சியும் வெளியே போயிடுறாங்க. ஏ மட்டும் தான் அந்த வேலையை செஞ்சிருக்காரு. இப்போ ஏ மட்டும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருப்பாங்க? how many days more எக்ஸ்ட்ரா வந்து எவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஏபிசியோடையது 3 தெரியணும், ஏவுடைய 1 day ஒர்க்கும் தெரியணும். அப்போ ஏபிசி 3 1 day ஒர்க் கண்டுபிடிக்கிறேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சியுடைய 1 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அப்போ மொத்தமாக வந்து இதை நான் அப்படியே கூட்டிக்கிறேன். ஓகேங்களா? இந்த 3 ஈக்குவேஷனையும் நான் அப்படியே கூட்டினேன் அப்படின்னா வந்து 2A + 2B + 2C இஸ் ஈக்குவல் டு மொத்தமாக 1/10. இது வந்து டேஸு தலைகீழாக மாற்றினா ஒர்க்கு. அப்போ 1/30 1/24 1/20 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா? அப்போ ஓகே, சரி. அப்போ வந்து என்னது, ஓகே ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு 2 வெளியே எடுத்துட்றேன். ஓகேங்களா? இப்போ 1/15 1/12 1/10 வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ எல்சிஎம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 120. அப்போ 1/2 × 120 அப்படின்னா வந்து 4 times பண்ணோம் அப்படின்னா வந்து 60 வரும். அப்போ 8 times பண்ணோம் அப்படின்னா 120 வரும். இங்கே வந்து 10, இங்கே 12/120. அப்போ எவ்வளோ வரும்? 1/2 மேலே வந்து 12 + 8 20 30 30/120 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 2 இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ 4, அப்போ 1/8 வரும். அப்போ ஏபிசி அப்படின்னா 1/8. இங்கே ஒரு 2 இருக்கு, அது திரும்ப இங்கே வந்துருச்சு அப்படின்னா 1/16 அப்படின்ட்டு வந்துடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஏ உடையது மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 1/16 அப்படிங்கிறது எதோட இது? ஏபிசி 3 அப்போ அதில் பிசியை மட்டும் நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா வந்து 1/16 இருந்து 1/24 போயிடுச்சு. அப்படின்னா 24 - 16/16 × 24. ஓகேங்களா? அப்போ பேலன்ஸ் வந்து இங்கே வந்து என்ன இருக்குது? 8 வந்து 8 16 + 24. இப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. அப்போ 1/48. இது யாருடையது? ஏ மட்டும். என்ன கேட்டிருக்காங்க? ஏ மட்டும் இந்த வேலையை எவ்வளோ நாளில் முடிப்பார் அப்படின்னா வந்து 48 daysல முடிப்பார். ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னா. ஏ உடையது தனியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது இந்த ஒர்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செஞ்சுருக்காங்க. அப்போ 16 பங்கு இருக்குது அப்படின்னா வந்து 10 நாள் செஞ்சுருக்காங்க. 10 பங்கு வேலையை செஞ்சுருப்பாங்க. அதுக்கு போல் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சார்னா 48 நாள் எடுத்துக்குவார். அவர் எவ்வளோ நாள் செஞ்சு இந்த ஒர்க்கை முடிச்சார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். = 1. ஓகேங்களா? அப்போ 1 இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா வந்து சாரி இது இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா 16ல் 10 போயிடுச்சு அப்படின்னா 6/16 வரும். 6/16 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? இங்கே 1 + 6/16. ஓகேங்களா? ஓகே, அப்போ x/48. 8ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 டைம் வரும். 8 40 6 8 48. திரும்ப கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 3. அப்போ x = டோட்டலாக வந்து 18 days எடுத்து இந்த ஒர்க்கை வந்து ஏ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. இந்த இடத்துல ஏ அப்படிங்கிறது ஏவோட 1 day ஒர்க் தெரிஞ்சாதான் என்னால் எவ்வளோ நாள் வேலை செஞ்சு கம்ப்ளீட் பண்ணார் அப்படிங்கிறத என்னால் கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 days. சரிங்களா? அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? எக்ஸ் அண்ட் ஒய் கேன் டூ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 20 days. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு 20 days எடுத்துக்கிறாங்க. ஓகே, யாரு? எக்ஸ் + ஒய்.
சாரி, ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ரெஸ்பெக்டிவ்லின்னு சொல்லிட்டு. எக்ஸு ஒய், எக்ஸ் 20 days, ஒய் 12 days. ஓகே, அடுத்து எக்ஸ் ஸ்டார்டட் த ஒர்க் அலோன். எக்ஸ் மட்டும் அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. எக்ஸ் ஸ்டார்டட் த ஒர்க் அலோன் அண்ட் தென் ஆஃப்டர் 4 days எக்ஸ் ஸ்டார்டட் த ஒர்க்கு. ஆஃப்டர் 4 நாளுக்கு அப்புறம், அப்போ 4 நாள் வந்து யார் செஞ்சுருப்பாங்க? எக்ஸ் மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க. ஒய் ஜாயின்டு ஹிம். ஆஃப்டர் 4 days ஒய் ஜாயின்டு ஹிம். ஓகேங்களா, 4 daysக்கு அப்புறம் எக்ஸும் ஒய் ரெண்டு பேருமே சேர்ந்து செய்கிறாங்க. ஓகேங்களா, ஜாயின்டு ஹிம் till the completion of work. how long did the work last? எவ்வளோ நாள் வந்து அந்த ஒர்க் வந்து நீடிச்சது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா, சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ் மட்டும் இந்த வேலையை செய்கிறாரு. அப்போ நான் வந்து எக்ஸும் தெரியணும், எக்ஸோட 1 day ஒர்க் தெரியணும். எக்ஸோடைய 1 day ஒர்க் தெரியும் 20 daysன்ட்டு. எக்ஸ் பிளஸ் ஒய்யோடைய எதுவும் தெரியணும். அப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/10 ப்ளஸ் 1/20 ப்ளஸ் 1/12. ஓகேங்களா, அப்போ சரி, ஓகே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நான் வந்து 120 LCM அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 60 வரும்ல, சாரி 60 வரும். அப்போ 3 வரும். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 60 அப்படின்னா 5, அப்போ 8/60 அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, 8/60 அப்படின்னு சொல்லிட்டு வரும் 1 day ஒர்க்கு. அப்போ இது கேன்சல் பண்ணலாமா? 2 டைம் வரும். கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 நாள் 8, 1 டைம் பேலன்ஸ் 2 5. அப்போ 15ல் 2 பங்கு வேலையை ஒரு நாளில் செஞ்சு முடிப்பாங்க. இதுதான் 1 day ஒர்க்கு. ஓகே, அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஒய் கொடுத்தாச்சு. சரி, இப்போ வந்து எப்படி ஒர்க் செஞ்சுருக்காங்க? ஃபர்ஸ்ட் எக்ஸ் மட்டும் 4 நாளில் சேர்க்காங்க. எக்ஸோட 1 day ஒர்க் அப்படின்னா 20. அப்போ 1/20. ஓகேங்களா, 1/20 பார்த்துக்கோங்க. எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணாரு? 4 days ஒர்க் பண்ணாரு. ஓகேங்களா, ப்ளஸ் எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஒரு நாளைக்கு வந்து 15 பங்கு இருக்கு அப்படின்னா வந்து அதுல எவ்வளவு பங்கு வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 பங்கு செய்வாங்க. சரிங்களா, அவங்களோட இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு நாள் செஞ்சாங்கன்னு தெரியல, செஞ்சு அந்த 1ங்கிற வேலையை அவங்க முடிச்சிருக்காங்க. அப்போ இது இந்த சைட் போயிடுச்சு அப்படின்னா வந்து எக்ஸ் 2x/15 இஸ் ஈக்குவல் டு 1 - 4/20. அப்போ 16/20. இங்கே 2x/15 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 3 டைம், இது 4 டைம் அப்படின்ட்டு வரும். இது 4, இது வந்து 4 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2. அப்போ எக்ஸ் வந்து எவ்வளோ நாளில் செஞ்சு முடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6 days. அதாவது எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிச்சிருப்பாங்க அப்படின்னா 6 daysல முடிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஹவு லாங் த ஒர்க் லாஸ்ட்? எவ்வளோ நாள் வந்து அந்த ஒர்க் நீடிச்சுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது ஆன்சர் கிடையாது. முன்னாடி ஒரு 4 days இருக்கு. அப்போ ரெண்டும் சேர்த்து 4 + 6 days 10 days. ஓகேங்களா, சரி, நல்லா பாருங்க. ஆப்ஷன்ல 6 daysம் இருக்கு, 10 daysம் இருக்கு. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சரியா நம்ம பார்த்துட்டு தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, சரி, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கம்ப்ளீட் 10ல் 7 பங்கு வேலையை எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னா 15 daysல செய்வாங்க. யாரு? ஏ. ஓகே, ரிமைனிங் ஒர்க் தென் ஹி கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் வித் த ஹெல்ப் ஆஃப் பி. ஏவும் பியும் சேர்ந்து, ஏவும் பி 2 பேரும் சேர்ந்து மீதி எவ்வளோ ஒர்க் இருக்கும்? 10ல் 7 பங்கு ஏ கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்போ 10ல் 3 பங்கு வர வேலையை 4 daysல முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, the time required for AB together complete the entire work. டோட்டலாக வந்து எவ்வளோ ஏவும் பியும் சேர்ந்து இந்த வேலையை முடிச்சாங்க அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரி, அப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் அது யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ ஏபியுடைய 4 நாள் ஒர்க்கு 4 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் 10ல் 3 பங்கு வேலை இல்லையா? 4 நாள் சேர்ந்து தான் இந்த 10ல் 3 பங்கு வேலையை அவங்க செஞ்சுருக்காங்க. அப்போ ஒரு நாள் ஒர்க்கு ஏபியோடைய ஒரு நாள் ஒர்க்கு 1 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ? இந்த 4 கீழே போயிடுச்சு அப்படின்னா 3/40 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஒர்க்கை தலைகீழாக மாற்றினேன் அப்படின்னா வந்து எனக்கு என்ன கிடைக்கும்? எவ்வளோ நாள் வந்து அவங்க செய்யறதுக்கு எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏபியோடைய 1 day ஏபி வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம் நமக்கு கிடைச்சிரும் 40/3. ஓகேங்களா, 40/3 days. ஆன்சர் வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, மாற்றலாமா? இப்போ 1 3 அப்போ 13 1/3
days அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? சரி, இதில் என்னன்னா இந்த ஒரு ஸ்டெப்பு நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா போட்டுடலாம். இது ஒன்று தான் இம்பார்ட்டன்ட். அடுத்த கேள்வி போயிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க? a man and a boy can do a piece of work in 20 days. அதாவது ஒரு பையனும் மேனும் ஒரு பாயும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா 24 daysல அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. if the man works alone for the last 6 days, அதாவது லாஸ்ட் 6 days வந்து மேன் மட்டும் ஒர்க் செஞ்சு இட் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 26 days. அதாவது இட் இஸ் கம்ப்ளீட்டட் இன் 26. கடைசி 6 நாள் மேன் மட்டும் செஞ்சுருக்காங்க. ஓகே, 6 நாள் மேன் மட்டும் செஞ்சுருக்காங்க. மொத்தமாக அந்த வேலை எவ்வளோ நாளில் முடிஞ்சிருக்கான்? 26 நாளில் முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 6 நாள் மேன் மட்டும் செஞ்சாங்க, மேன் மட்டும் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய 20 நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யார் 2 பேரும் செஞ்சுருப்பாங்க? மேன், பாய் 2 பேரும் செஞ்சுருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? பாய் மட்டும் அந்த வேலையை தனியாக எவ்வளோ நாளில் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ டோட்டலாக வந்து இந்த வேலையை செஞ்சு முடிக்க மேன் பாய்க்கு 24 daysனா 1/24 மேலே வந்து 20 அப்படிங்கிற பங்கு வேலையை வந்து முடிச்சிருப்பாங்க. ப்ளஸ் பாயோடையது எனக்கு தெரியாது, மேனோடைய தனியாக ஒவ்வொரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கான டேட்டா எனக்கு தெரியாது. அப்போ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். இந்த வேலை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா 1ன்னு நான் போட்டுருவேன். அப்போது கேன்சல் பண்ண அப்படின்னா 5, 6, அப்போ 6ல் 5 பங்கு வேலையை முடிச்சிடுறாங்க. அப்போ 6/x = மீ பேலன்ஸ் வந்து 6ல் 1 பங்கு வேலை இருக்கும். அந்த சைட் போயிடுச்சுன்னா அதான் வரும் 6. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 36 days. இந்த 36 days அப்படிங்கிறது யாரோடைய இது அப்படின்னா வந்து மேன் மட்டும் தனியாக இந்த வேலையை செஞ்சார் அப்படின்னா 36 நாளில் முடிச்சிருப்பாரு. சரி, ஓகே, 36 நாளில் முடிச்சிருப்பாரு. ஓகே, இது மேனுடையது. ஆனால் மேனுடையது அவங்க கேட்கல, யாருடையது கேட்டிருக்காங்க? பாயோடையது தான் கேட்டிருக்காங்க. அப்போ மேனும் பாயும் சேர்ந்து இந்த வேலையை 24 daysனா 1/24லேருந்து மேனோடையது மட்டும் கழிச்சிட்டேன் அப்படின்னா 1/36 கழிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறதா வந்து பாயோடைய ஒர்க்கு. ஓகேங்களா? அப்போது 36 - 24, 24, 36. இப்போ 12/24, 36 கேன்சல் பண்ண அப்படின்னா 2 டைம். அப்போ 1/72. பாய் மட்டும் இந்த வேலையை ஒரு நாளைக்கு 72ல் 1 பங்கு வேலையை செய்வார். அப்போ மொத்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 72 நாள் ஆகும். இது 1 day ஒர்க்கை திரும்ப நான் தலைகீழாக மாற்றிடணும். அப்போ 72 days டோட்டலாக எடுத்துகிட்டு கம்ப்ளீட் பண்ணுவார். ஓகேங்களா? சரிங்களா? சரி, அடுத்த கொஷின் போயிடலாம். ஓகே, பார்க்கலாம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஏ அண்ட் பி டுகெதர் கேன் ஃபினிஷ் எ ஒர்க் இன். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா 30 நாளில் அந்த வேலையை செஞ்சு முடிப்பாங்கன்னு சொல்கிறாங்க. தேர்ட்டி டேஸில் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 20 days. அதாவது 2 பேரும் சேர்ந்து ஏ ப்ளஸ் பி 2 பேரும் சேர்ந்து ஒரு 20 daysல 20 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பி போயிடுறாரு. அப்போ ஏ மட்டும் ஒரு 20 நாள் ஒர்க் பண்ணுறாங்க, 20 days. ஏ ஃபினிஷ் த ரிமைனிங் ஒர்க். ஏ போயிடுறாரு, சாரி பி போயிடுறாரு, ஏ மட்டும் ரிமைனிங் ஒர்க்கை முடிச்சிடுறாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்க? ஏ மட்டும் தனியாக இங்கேருந்து இது ஊரில் அவரே செஞ்சுருந்தாருன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் ஏபியோடைய 30 தெரியும், 20. ஓகேங்களா? அப்போ மொத்தமாக வந்து 30 நாள் 2 பேர் சேர்ந்தாங்கன்னா சேர்ந்து செஞ்சாங்கன்னா 30 நாள் செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை முடிஞ்சிருக்கும். 20 நாள் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 3ல் 2 பங்கு வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 3ல் 1 பங்கு வேலையை தான் யார் செஞ்சுருப்பாங்க? ஏ செஞ்சுருப்பாங்க. அந்த 3ல் 1 பங்கு வேலையை யார் செஞ்சுருப்பாங்க? ஏ செஞ்சுருப்பாங்க. அந்த 1 பங்கு வேலையை செய்யறதுக்கு தான் அவர் எடுத்துக்கிற டைம் 20 நாள். 1 பங்கு வேலையை செய்யறதுக்கு அவர் 20 நாள் எடுத்துக்கிறாரு அப்படின்னா மொத்தமா 3 பங்கு வேலையை அவர் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்குவாரு? 60 நாள் எடுத்துக்குவாரு, 60 days எடுத்துக்குவாரு. ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் டி தான். இல்ல எப்பவும் போல நான் போடுவேன்ல, அந்த மாதிரி போட்டாலும் ஆன்சர் வந்துடும். ஓகே, அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ் கேன் டூ அ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 40 days. எக்ஸ் வந்து ஒரு வேலையை செய்யறதுக்கு
40 days எடுத்துப்பாங்கன்னு சொல்றாங்க. He works at it for 8 days. Then Y finished in 16 days. ஓகே, அதாவது ஏ வந்து அந்த வேலையை ஆரம்பத்துல இருந்து செஞ்சு முடிச்சிடறா, 40 நாள்ல முடிச்சிருவாரு. ஆனா அவர் 40 நாளும் செஞ்சாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா 40 நாளும் செய்யல, 8 நாள் மட்டும் செய்யறாரு. ஓகேங்களா? அப்ப 40ல் 8 பங்கு வேலையை அவர் முடிச்சிருப்பாரு. அப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா வந்து 1/5. இது என்னது? கம்ப்ளீட்டட் ஒர்க். ஓகேங்களா? இப்ப ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதாவது டோட்டலா 5ல் 4 பங்கு வேலை வந்து ரிமைனிங் ஒர்க்கு. இந்த ரிமைனிங் ஒர்க்கை யார் செய்யறாங்க அப்படின்னா ஒய் தான் செய்யறாரு. அப்போ இந்த 4 பங்கு வேலையை யார் செய்யறாரு? ஒய் செய்யறாரு. அவர் செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறாரு? 16 days எடுத்துக்கிறாரு. அப்ப மொத்தமா இந்த 5 பங்கு வேலையும் அவர் செஞ்சிருந்தாரு அப்படின்னா 4, இது ஒய்யுடையது. ஓகேங்களா? அப்போ ஒய் வந்து எவ்வளவு நாள்ல முடிச்சிருப்பாரு அப்படின்னா 20 daysல முடிச்சிருப்பாரு. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரலும் செய்யறாரு அப்படின்னா யாரோட இது கேட்டிருக்காங்க? ஹவு லாங் 2 பேரும் சேர்ந்து எக்ஸ் தனியா ஒய் தனியா ரெண்டுமே கேட்டிருக்காங்க. அப்ப இது 40, இது 20 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 1/40 பிளஸ் 1/20, அப்ப 3/40. இது என்னது? 1 day ஒர்க். 40ல் 3 பங்கு வேலையை செய்வாங்க. அப்ப இது தலைகீழா மாத்தினா அப்படின்னா நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க். ஓகேங்களா? அப்ப 40/3னா 13, 1/3 days எடுத்துப்பாங்க. ஆன்சர் ஏ தான். அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? A, B, C together can complete a piece of work in 10 days. A, B, C 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலையை 10 நாள்ல முடிச்சிருவாங்களாம். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? All the 3 started working at it together after 4 days A left. அதாவது ஆரம்பத்துல A, B, C இவங்க 3 பேரும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் A போயிடுறாரு. Then B and C together completed the work in 10 more days. ஒரு 10 நாள் எடுத்து B, C வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. A alone could complete the work. A மட்டும் இந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குவாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, B அதாவது மொத்தம் ஏபிசியோட 1 day ஒர்க் எனக்கு தெரியும் 10 days. ஓகேங்களா? பிசியோடைய 1 day ஒர்க் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா வந்து நான் வந்து டைரக்டா இதுல சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? அப்ப ஏபிசி அப்படின்னா மொத்தமா 10 நாள் எடுத்துக்கோங்க. அப்படின்னா 4 நாள் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 5/2. 5ல் 2 பங்கு வேலையை கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க. மீதி இருக்கக்கூடிய 5ல் 3 பங்கு வேலையை தான் யார் செய்வாங்க அப்படின்னா பிசி செய்வாங்க. அந்த 3 பங்கு வேலையை அவர் செய்யறதுக்கு 10 days எடுத்துக்குவாரு. ஓகேங்களா? 10 days எடுத்துக்காங்க. அப்ப ஓகே, அப்ப மொத்தமா 5 பங்கு வேலையும் அவங்களே செஞ்சாங்க அப்படின்னா எவ்வளவு டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா 3x is equal to 50. அப்ப x equal to 50/3 அப்படிங்கிறது B மற்றும் C 2 பேருடையது. ஓகேங்களா? இப்ப ABC அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/10. BC உடையது மட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 1 day ஒர்க்கா கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா 50/3. அப்ப இங்க 5ஆல நான் பெருக்கிடுவேன், 5ஆல பெருக்கிடுவேன். ஓகேங்களா? அப்ப 2/50 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப கேன்சல் பண்ண அப்படின்னா 1/25. ஏவோட தான் கேட்டிருக்காங்க. என்ன பண்றேன் அப்படிங்கிறது புரியுதுங்களா? இது ஏபிசியோட இது. ஏபிசில இருந்து பிசியை மட்டும் நான் கழிச்சிடுறேன். கழிச்சுட்டா எனக்கு கிடைக்கக்கூடியதுதான் வந்து 25 days. அடுத்த क्वेश्चन போயிடலாங்களா? ஓகே, அதாவது ஏ டஸ் இந்த இடத்துல ஒரு டேட்டா முடிச்சது 5ல் 4 பங்கு வேலையை 20 daysல முடிச்சிருவாருன்னு சொல்றாங்க. ஏ 5ல் 4 பங்கு வேலையை 20 days, 4 பங்கு வேலையை செய்யறதுக்கு அவர் 20 days எடுத்துக்குவாரு அப்படின்னா வந்து 5 பங்கு வேலையை செய்யறதுக்கு அவர் எவ்வளவு டேஸ் எடுத்துக்குவாரு? இப்போ 25 days எடுத்துக்குவாரு. ஓகேங்களா? அப்ப ஏ உடைய அந்த ஒர்க்கை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு 25 நாள் எடுத்துக்கோங்க. ஓகே, he then calls B. They together finish the remaining work in 3 days. மீதி 5ல் 1 பங்கு வேலை இருந்திருக்கும். அது யார் 2 பேரும் செய்யறாங்க? ஏபி 2 பேரும் சேர்ந்து
எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்க அப்படின்னா வந்து 3 daysல முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பங்கு வேலையை செய்கிறதுக்கு அவங்களுக்கு 3 days ஆகுது அப்படின்னா 5 பங்கு வேலையை செய்கிறதுக்கு ஏபி 2 பேரும் சேர்ந்தாங்க அப்படின்னா 15 daysல முடிச்சிருவாங்க. ஓகே, அப்போ ஏபி தெரியும், ஏ தெரியும், அப்போ பி மட்டும்தான் கேட்குறாங்க. பி அலோன் would take to do the whole work. பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நடக்கும்? அப்போ ஏபியிலேருந்து ஏவை கழிச்சிட்டா பி மட்டும் கிடைக்குமா? அப்போ 1/15 மைனஸ் 1/25. 25 மைனஸ் 15 வந்து 10. 10 15 இன்ட்டு 25 கேன்சல் பண்ணால் 2 3. அப்போ 3 times அப்படின்னா 75 2. ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா 75/2. கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 3 7 37 1/2 days அப்படின்ட்டு வரும். பி மட்டும் தனியாக எடுத்துக்கலாம், ஒரு 37 நாள் எடுத்துக்குவார். ஆப்ஷன் இதில் இல்லை, மிஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்த கொஷின் போயிடலாம். லாஸ்ட் கொஷின். A and B together can do a piece of work in 30 days. ஏவும் பியும் சேர்ந்து ஒரு வேலையை செஞ்சாங்க அப்படின்னா 30 daysல முடிச்சிருவாங்க. ஓகே, ஏ ஹேவிங் ஒர்க்டு ஃபார் 16 days. ஏ மட்டும் 16 days ஒர்க் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஏ மட்டும். ரிமைனிங் ஒர்க் இஸ் ஃபினிஷ்டு பை 44 daysல வந்து பி வந்து முடிச்சிடுறாங்க. ஹவு மெனி டேஸ் ஷெல் பி ஃபினிஷ் த ஹோல் ஒர்க் அலோன்? பி மட்டும் தனியாக அந்த வேலையை செஞ்சால் எவ்வளோ நாள் எடுத்துக்குவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எனக்கு ஏவும் தெரியாது, பியும் தெரியாது, ஏபியோட டேட்டா தெரியும். தனித்தனியாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரிங்களா? அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் வந்து நான் ஈக்குவேஷன்ல தான் போகணும் இந்த மெத்தடுக்கு. அப்போ ஏ வந்து ஏவோட 1 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பியோட 1 day ஒர்க் அப்படின்னா ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த 2 ஒர்க்கையும் நான் முடிச்சாங்க அப்படின்னா வந்து ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 30ல் ஒரு பங்கு வேலையை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? அதாவது 1 day ஒர்க் எக்ஸ் உடையது, இது 1 day ஒர்க் அப்படின்னா ஒய்யே. அது 30 டோட்டலாக வந்து அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 30 நாள் ஆகுது அப்படின்னா ஒரு நாளில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பங்கு வேலையை முடிச்சிருப்பாங்க. அதே போல் டோட்டலாக இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 16 1 day ஒர்க் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 44 1 day ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒய். ஓகேங்களா? எவ்வளோ நாள் எடுத்தாங்கன்னு தெரியல, அவ்வளோ நாள் எடுத்து இந்த வேலையை வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா 1. இது ரெண்டையும் நான் சால்வ் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ வருது? ஒய்யுடைய தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸை கேன்சல் பண்ணி பியுடைய தான் கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸை கேன்சல் பண்ணி போடலாம். 44y 1/3 இப்படி மாற்றி எழுதிக்கணும். 16x பெரிய நம்பர் தானே. 44y is equal to 1 x plus y. அப்போ x plus y வந்து நான் 16xன்னு எழுதிக்கிறேன். 16x plus 16y is equal to 16/13 எழுதிக்கிறேன். 16ஆல் ஃபுல்லாக அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக பெருக்கிடுறேன். அப்போ தான் எக்ஸ் என்னால் கேன்சல் பண்ண முடியும். அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 போயிடுச்சு அப்படின்னா வந்து எவ்வளோ வரும்? 14 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ 1 - 16/30 அப்படின்னா சாரி இந்த இடத்துல என்னது 4 + ஒரு 4 28y வரும். மாற்றி போட்டேன். 1 - 16/30 அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 14/13 வரும். ஓகேங்களா? 14/30 28y. ஒரு டைம் 2 டைம். அப்போ y is equal to 1/16. 2 கீழே போயிடுச்சு அப்படின்னா 60. அப்போ ஒரு நாளைக்கு வந்து 60ல் ஒரு பங்கு வேலையை செய்வார். அப்போ மொத்தமாக 60 நாள் எடுத்தாங்க அப்படின்னா வந்து இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போ ஒய்யுடைய டோட்டலாக இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குவார் அப்படின்னா 60 days எடுத்துக்குவார். சரிங்களா? சரி, இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 questions பார்த்தோம். 10 questionம் 10 டிஃப்ரெண்ட் மாடல். ஓகேங்களா? மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த கிளாஸ்ல வந்து இதோட கொஞ்சம் ஹார்டர் மாடலே பார்க்கலாம். இது வந்து எல்லா குரூப் 4க்கு மட்டும் கிடையாது, குரூப் 2, குரூப் 2, குரூப் 1 வரலும் வந்து நல்லா இது ஸ்டாண்டர்டா இருக்கும். சரி, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.